லோகேஷ் அப்படின்லாம். சொல்லுவாரு, ஆடியன்ஸ் வந்து 100, 120 குடுத்து படம் பார்க்குறாங்கன்னா, அந்த 120க்கு நம்ம கரெக்ட்டா இருக்கணும். ஓகேவா? புரியுதா? இவர்ல நந்தீஸ்வரன் என்ன சொன்னாரு, பீஸ்ட் வந்து ஃப்ளாப். ஓகே. அது ஆடியன்ஸ்க்கு யாரும் இல்ல ப்ரோ, ஒரு ஆவரேஜான ஃபிலிம் வெயிட் அது. பண்ணுங்க. அதுவும் நல்ல கலெக்ஷன் ஆவரேஜ் தான். இல்ல. ஃப்ளாப்னா ரெகுலர் கலெக்ஷன் ஆடியன்ஸ்க்கு யாரும் மேக்ஸிமம் பிடிக்கல. அப்பனா நம்ம வந்து கலெக்ஷன் போட்ட எடுக்கணும். காசு கலெக்ஷன் எடுக்கணும். எடுத்துட்டாங்கல்ல ப்ரோ, அப்புறம் என்ன, அது ஹிட் தானே. நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. ஃபுல்லா சொல்றத கேளுங்க. ப்ரோ கேளுங்க. ஹரிஹரன் ப்ரோ சொல்லட்டும். ஹரிஹரன் நான் என்ன சொல்ல வரேன், ஓகே போட்ட காசை கட்டி டபுளா எடுக்கிறாங்க. ஆனா ஆடியன்ஸ்க்கு மேக்ஸிமம் பிடிக்கல. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு கொள்ள அடிச்ச மாதிரி. நம்ம நல்லா டபுளா பிசினஸ் நல்லா இது ப்ராஃபிட் வரணும்டா, ஏன் இந்த பிசினஸ் பண்றீங்க, ஆடியன்ஸ் ஏன் இது பண்ற ஏமாத்துறீங்க, அதை விட்டு வேற பிசினஸ் பண்ணல. உங்களும் ஒரு கெட்ட படம் எடுக்கணும்னு அவங்களும் நினைக்க போறது இல்ல ப்ரோ. ஏதோ ஒரு மிஸ்கால்குலேஷன் ஆயிருச்சு. இல்ல நம்ம கடைசி வரைக்கும் ப்ராஃபிட் வரணும் வரக்கூடாது. ஆடியன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். என்கேஜ் பண்ணணும்னு நினைச்சுதான் ப்ரோ அந்த கதையை எழுதி இருக்காங்க. பட் ஆனா அது நடக்கல. அது தவறுகள் நடக்கிறது தான். அது எதுவும் நம்ம சொல்ல முடியாது இல்ல. அவன் யார், எந்த டைரக்டரும் எந்த ஆக்டரும் எந்த ப்ரொடியூசரும் நான் வந்து ஒரு நல்ல படம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டே படம் போனாங்க. நம்ம படம் நல்லா இருக்கணும், ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. சம்பாதிக்கிறது மட்டுமே அவங்க நோக்கமா இருக்காது. படம் நல்லா இருக்கணும். பீஸ்ட் ஃபிளாப் நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் இல்ல அது கலெக்ஷன் ஓவர் ஹை இல்ல நல்லா எடுத்துருச்சு அப்படின்னா அது பெஸ்ட் படம் சொல்றீங்களே. எனக்கு அதுதான் ஒரு உறுத்தலா இருக்கு. ஆடியன்ஸ் ஏமாத்தி சொல்லல ப்ரோ, அது ஒரு ஆவரேஜ் படம் சொல்றீங்களே. போட்ட கலெக்ஷன் கட்டி எக்ஸ்ட்ரா அவங்க சொல்றாங்க, அது ஃபேன்ஸ் பண்ற விஷயம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும், அவ்வளவுதான். சரி, ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஃப்ளாப்னு சொல்றீங்கல்ல, அதுக்கான மீனிங் எப்போ வருதுன்னா, அது கலெக்ஷனா ஃபுல்லா போயிடுச்சு, உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு ஃப்ளாப்பு. இதே பீஸ்ட் படம் வேற ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்ப அவங்களுக்கு ஹிட்டு. எனக்கு மணிரத்னம் சார் படமே பிடிக்காது, அது கலெக்ஷன் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் இருக்கட்டும், அதனால நான் வந்துட்டு எனக்கு படம் பார்க்கல தெரியல அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஓகேவா? எனக்கு அட்லி சார் படம் பிடிக்கும், அதனால எனக்கு வந்துட்டு சினிமா தன்மை இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, சப்போஸ் இப்ப அண்ணாத்த கலெக்ஷன் அடிக்குது, ஓகேவா? ஆனா ப்ரொடக்ஷன் கம்பெனி எதிர்பார்த்த கலெக்ஷனே அடிக்கல. இதுதான் இது. பீஸ்ட பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனி எதிர்பார்த்த கலெக்ஷன் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. அது சினிமாவா பார்த்தா நல்ல படம் இல்லை, நான் விஜய் ஃபேனா நானே ஒத்துக்கிறேன். ஓகேவா? அது வந்துட்டு ஃப்ளாப்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது ரிட்டர்ன் வரும் பட்சத்தில் அது ஓகே. நெல்சனே இதை தான் எதிர்பார்த்தாரு. அவரு எனக்கு என் படம் நல்ல படம் பேசணுன்றதை விட, ஆர்டிஸ்டிக்கா எதனா பேசணுன்றதை விட, இந்த கோல் ரீச் ஆயிடணும் அப்படின்றது தான் எதிர்பார்த்தாரு. அப்ப அவரு நினைச்சதுல தப்பு இல்ல. அதே ஒர்க், அதே எஃபர்ட், அதே டைம் தான் ஜெயிலருக்கும் போச்சு. நம்ம ஜெயிலர் போஸ்ட்போன் ஆகலாம் என்ன நினைச்சுன்னு இருக்கோம்னா, அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தது ப்ரோ. இல்ல, நான் சொல்றது ஷூட்டிங் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்க மாட்டாங்க ப்ரோ. ரஜினி சார் ஆகட்டும், சிவகுமார் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதாவது ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்கல்ல, அது கொஞ்சம் ஜாஸ்தி தானே பீஸ்டோட. பீஸ்ட் ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. பீஸ்ட்க்கே பாத்தீங்கன்னா அதே டைம் தான் இருந்துச்சு. டாக்டர் ரிலீஸ்க்கு ஜாஸ்தியா தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு தடவை பார்த்துட்டாங்க, அது தனி அதிகமா கொடுத்திருக்காங்க. ரஜினி சாரே சொன்னாரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது ரொம்ப நாள் ஆச்சு படம் வந்து. இப்போ 22 தானே? ஆமா, 22 ஏப்ரல்ல போனாங்க. ஜான்வரியில தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜான்வரி ஒரு டிசம்பர் அந்த டைம்ல தான் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ என் நம்பர் ஆஃப் டைம் இருந்திருக்கு. ஏன்னா அதுவும் இல்லாம அவர் டாக்டரோட ப்ரீ ப்ரொடக்ஷன்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்திருப்பாரு. பீஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ற டைம் அதுவும் கொஞ்சம் அவருக்கு வந்து மிஸ்கால்குலேஷன் ஆயிருக்கும். அது சரி, அதை விடுங்க. சப்போஸ் ஃப்ளாப் ஆயிருந்தா இந்த டைம் லிமிட் நம்ம பெருசா சொல்லிருக்க மாட்டோம் இல்ல. ஓகேவா? அதுல என்ன இருக்கோ இதுலதான். டைம் லிமிட்ன்றது தேவையில்லை. நீங்க ஃபிலிம் மேக்கரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல நீங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். அதுதான் கரெக்ட்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களால முடியலன்னா ரைட்டர்ஸ்க்கா பஞ்சம், ரைட்டர்ஸை எடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்கிரீன் பிளேவும் வேற ஒருத்தவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்க எதிர்பார்க்கறத விட முன்னாடியே அவங்க கொடுக்கறதுக்கு ரெடி. நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். கொஞ்சம் கிரெடிட்ஸ் ஆகட்டும், அப்புறம் பணம் ஆகட்டும். நீங்களே ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுதான் என்னோட பாயிண்ட். அப்புறம் டைம் கொடுத்தாலும் ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கம்மிலாம் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து டைம் ரொம்ப கம்மியா கொடுத்து அதுல ஹிட் கொடுக்கிற படம் ரொம்ப கம்மி. உங்களால அஷ்யூரா சொல்ல முடியாது இல்ல ப்ரோ. அதேதான் நான் இந்த பக்கம் சொல்றேன். இந்த பக்கமும் சான்சஸ் கம்மி தான். ஃபிளாப் ஆயிடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த சான்சஸ் இந்த பக்கமும் கம்மி தான். டைம் லிமிட்குள்ள முடியும். எக்ஸாம்பிள் ரீசன்ட்டா நீங்க நிறைய எடுத்துக்கலாம்.
இல்ல ப்ரோ, ஜெயிலர் இருந்து என்ன இல்ல ப்ரோ ப்ரோ, இப்படி வந்து அதாவது இந்த ஸ்டார்டம்ல வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய டிரெக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் கம்மி தான், பட் ஃபிளாஸ் கண்ணுக்கு தெரியும். அது ஒண்ணுதான் டிஸ்அட்வான்டேஜ் நான் பாக்குறது. ஏன்னா மத்த படங்கள்லயும் ஃபிளாஸ் இருக்கு, பட் அதை முடிஞ்ச அளவுக்கு பூசி முழுகிடுறாங்க. இந்த மாதிரி இல்ல ரிஸ்ட்ரிக்டட்ல இப்ப நம்ம வர்றப்போ ஸ்டார்டம் அது வந்து ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. அந்த மாதிரி வர்றப்போ ஃபிளாஸ் கண்ணுக்கு தெரியுது, அது இருக்கவும் கூடாது என்ன கேட்டீங்கன்னா. அது அந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஃபிளாஸ் கண்ணுக்கே தெரியாம பல படங்கள் வந்திருக்கு. பட் இப்ப ரீசன்ட் டைம்ல அது வந்து ஃபிளாஸ் கண்ணுக்கு தெரியுது, அது வந்து கரெக்டா உட்கார மாட்டேங்குது, அந்த ஒரு பொசிஷன்ல அது உட்கார மாட்டேங்குது. அதுதான் அது இருக்கக்கூடாது. அத கம்மிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அது கியூர் ஆகணும். நீங்க சொல்றீங்க ஃபிளா தான் கண்ணுக்கு தெரியுது, அதை தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபிளா தான் நிறைய இருக்கு. அந்த பெரிய ஸ்டாரை வச்சு அவங்க பூசி முழிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. மேக்ஸிமம் ஆக்ஷன் மாசான ஒரு சீனை வச்சுட்டு அந்த ஃபிளா முன்னாடி அந்த கதையும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கண்டென்ட் அந்த அளவுக்கு எதுவும் ஸ்ட்ராங்கா இல்ல. மாஸ் மூமெண்ட் கொடுத்து நம்மளை ஏமாத்திடுறாங்க. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு ஃபுல்ஃபில் ஆனதான் படம். என்ன பொறுத்த அளவுக்கு பிளாக் கூட்டம் பஸ்டர் இருக்கு ப்ரோ, அது நம்ம கலெக்ஷன் தப்புன்னு சொல்ல முடியாது நீங்க இல்ல ப்ரோ. மறுபடியும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றீங்க. வாய்ஸ் ஜெனரலா பிரேக் ஒரு ஆகுது. விஷயம் எடுத்துட்டேன்ல. ஆமா, என்னோட பாயிண்ட் இப்ப வச்சு தான் கேக்குதா? சொல்றேன். நான் உங்களை நீங்க அப்படி இருக்கும்னு நான் யாரையும் சொல்லல, நானு திணிக்கல யார்ட்டையும். எனக்கு என்னோட இல்ல கருத்து. இல்ல நீ இல்ல சொல்றீங்களே உங்களுக்கு கலெக்ஷன் உங்களோட இவ்வளவு பண்ணா பாயிண்ட் பிளாக் ஆஃப் வியூ பஸ்டர் தான் சொல்றீங்க. நானும் இல்ல இல்ல கேக்குறேன். அதான் கலெக்ஷன் இவ்வளவு பண்ணா பிளாக் பஸ்டர் சொல்றீங்க. எனக்கு அப்படி இல்ல. ஆடியன்ஸ் ஃபுல் பண்ணா பிளாக் பஸ்டர். கலெக்ஷன் இவ்வளவு வரதுன்னா கலெக்ஷன் நம்ம ஏன் மட்டுமே இந்த வேலை வந்தாலும் அது பார்க்கணும்? நல்ல படம் கிடையாது ஏன் இந்த ப்ரோ. வேலை கூடாதுன்றதுதான் பார்க்கணும்? என்னோட நம்ம அது வந்து பாயிண்ட். பிசினஸ் பண்ணலாம்ல. உண்மைதான். அது அதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, அவரும் ஏத்துக்க மாட்டாரு. அவருக்கு மட்டும் என்னவா ப்ரோ, அவரும் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் இருக்கு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் வந்து ஒரு ஒரு பாயிண்டா எடுத்துக்கிறாரு, அவ்வளவுதான். நான் அதை வந்து பெருசா பாயிண்டா எடுத்துக்க மாட்டேன். அவருக்கு வந்து ஆடியன்ஸ் சாட்டிஸ்பாக்சனும் இல்ல வேணும், கலெக்ஷனும் அதுதான் வேணும். பிளாக் அதுதான் பஸ்டர்னு சொல்றாங்கல்ல. நடிப்போட சாவி. படம் நல்லா இல்லைன்னா அதான் பிளாக் பஸ்டர்னு ஒரு ஒரே இது ஒரு கொடுக்குறாங்களே. நிமிஷம் நான் அவர் சொல்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது படம் என்னமோ நல்லா இல்ல இல்ல இல்லைனாவும் அதுதான் கலெக்ஷன் எவ்வளவு கலெக்ட் பண்ணா அதை வச்சு தான் பிளாக் பஸ்டர்னு நிர்ணயிக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. படம் கண்டென்ட்டா நல்லா இருக்குன்னு அதை பொறுத்து தான் சொல்லணும். அந்த மாதிரிதான். இல்ல ஒரே ஒரு நிமிஷம். என்ன பாயிண்ட்னா, நான் ஏன் கலெக்ஷன் எடுக்கிறேன்னா, அது வந்துட்டு இப்ப ஆடியன்ஸ் வந்துட்டு உள்ள போறாங்கல்ல, கலெக்ஷன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் பார்த்துன்னு இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்கப்புறம் ஃப்ளா இல்லாம ஒரு படம் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு நம்ம பிரைஸ் பண்ற ஜிகர்தண்டாலயே ஃப்ளா இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? நான் இன்னும் கொஞ்ச நாள் போயிட்ட பிறகு மிஸ்டேக் செஞ்சு ஜிகர்தண்டான்னு அடிச்சோம்னா, டபுள் எக்ஸ்ன்னு அடிச்சோம்னா 10 இது வரும். ஓகேவா? அது வந்துட்டு இப்ப ஃபிலிம் மேக்கர் சைட்லயும் சரி, ஆர்டிஸ்டிக் சைட்லயும் சரி, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் சரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இது சூப்பர் படம் அப்படின்றோம். கலெக்ஷன் வைஸாவும், ஆர்டிஸ்டிக் வைஸாவும். சப்போஸ் ஜெனரல் ஆடியன்ஸ் மட்டும் ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆயிட்டு, ஆர்டிஸ்டிக் சைடும் நம்மள மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ், ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா, அதை வந்துட்டு நம்ம நல்ல படம் இல்ல, இதுல வந்துட்டு ஃப்ளா இருக்கு, இது வந்துட்டு பெருசா தெரியுது அப்படின்னு சொல்றோம். நான் நான் எப்பயுமே கலெக்ஷன் ஆச்சுன்னா எனக்கு என்ன, ப்ரொடியூசருக்கு போய் சேரப்போகுது, எனக்கு என்ன ஷேரா கொடுக்க போறாங்க, அப்படி சொல்லல. நான் எதுக்காக அந்த பாயிண்ட் சொல்றேன்னா, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நம்ம ஆர்டிஸ்டிக்கா நினைச்ச நிறைய படங்கள் பார்க்கல. இப்ப ஏன் மணிரத்னம் அவரோட டைரக்ஷன் எனக்கு பிடிக்கலனாலும் அவரோட டச் வச்சிடுறாரு இல்ல, ஸ்டாரை வச்சு டைரக்ட் பண்ணாலும் சரி கலெக்ஷன் அடிச்சிருது. இல்ல ஒரு புதுமுக ஓகே 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 கண்மணி பண்ணாலும் சரி, பொன்னியின் செல்வனாலும் சரி, குறிப்பிட்ட டைம்ல கூட முடிச்சிடுறாரு இல்ல. வெரி 2 பாட்டை ஒரேடியா எடுத்துட்டாரு அப்படின்றது தான் நான் கேள்விப்பட்டேன். ப்ரீ ப்ரொடக்ஷன் சின்ன வயசுலயே இருந்துச்சு, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. ஆனா யாருமே நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, கமல் சார், எம்ஜிஆர் சார் எல்லாரும் பண்ணியும் இவர் அந்த டைம் லிமிட்டுக்குள்ள முடிச்சாரு இல்ல. அதுவும் அந்த மாதிரி பண்ணுங்க, டைரக்ஷன் டச் வைங்க. நீங்க எதுக்கு இப்ப ஸ்டார் டேட் கொடுத்துட்டாருன்னா முழுக்க முழுக்க எனக்காகவே படம் பண்ணுப்பா அப்படின்னு அவங்க கேட்கறதே கிடையாது. அவங்க ஜட்டி போட்டு நடிக்கிறதுக்கும் ரெடி, சாக்கடையில உருறதுக்கும் ரெடி, வீலிங் பண்றதுக்கும் ரெடி. நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்றது தான் மேட்ரு. உங்களுக்காக படம் பண்ணுங்க. நீங்க செல்ஃபிஷா ஒரு விஷயம் வைங்க, இது வேணாம் சார், சிகரெட்டு பெருசா ரீசெண்டா தான் இப்ப விஜய் சாரே பிடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருசா பிடிச்சது இல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு கெட்ட வார்த்தை பெருசா பேசுனது இல்ல. அது தைரியமா கன்வின்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறாரு இல்ல. அந்த மாதிரி பண்ணுங்க. அது ஸ்டார்டமோ இல்ல டைரக்டர் டச்சோ உங்களுக்காக சுயநலமா ஒண்ணு பண்ணுங்க. உங்களை யாரும் தடுக்க போறது கிடையாது. கொடுத்த டைம் லிமிட்டுக்குள்ள பண்ணுங்க. உங்களால முடியலன்னா மத்தவங்கள எடுங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்புறம் டைம் எடுத்து பண்றதுல சான்சஸ் கம்மி அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி டைம் லிமிட்டுக்குள்ள பண்றது ஃப்ளாப் ஆயிடும் அப்படின்றதும் கிடையாது. 2ம் நம்ம எப்படி டேக்கிள் பண்றோம்ன்றது தான் விஷயம். ஸோ
அட் த எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா, இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஸ்டோரின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் இதுதான் மெயின். ரைட்டர்ஸ் நீங்க ஒரு புக்குக்காக எழுத போறது கிடையாது. படத்துக்காக எழுத போறீங்க. அப்ப 75% ஆடியன்ஸ மேக்ஸிமம் கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அது வேற விஷயம். ஸோ அதுக்காக தான் எடுக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அத மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் சொல்றேன். ஏன்னா இந்த காம்படிஷன் பெருசு. நம்ம நெனைக்கிறத விட பெருசு. அதனால தான் எத்தனையோ பேரு நடுவுலயே இத ட்ராப் அவுட் பண்ணிட்டு இந்த ஆசையே வேணாம், டைரக்ஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அ சும்மா பெர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போயிடுறாங்க. 1000 பேர் வந்தாங்கன்னா 1000 பேரும் டைரக்டர் தான் ஆகுறது. எவனோ ஒருத்தன் தான் ஆகுறான். அந்த ஒருத்தன் என்ன ட்ரை பண்றான்னா, கிடைக்கிற சான்ஸ மிஸ் பண்ணாம அப்படியே கன்சிஸ்டன்ஸா ஒர்க் பண்றான். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்ளோ இதுவும் பேசுறேன். அப்புறம் எனக்கு கலெக்ஷன் முக்கியம்னா, ஆமா கலெக்ஷன் முக்கியம் தான். ஏன்னா நான் பணம் போடுறது கிடையாது. யாரோ ஒருத்தர் என்ன நம்பி போடுறாரு. அவருக்கு என்ன பணம் போட்டாரோ அத ரிட்டர்ன் எடுக்கணும். நான் சுயநலமா எனக்கு பேர் வரணும். நான் ஆர்டிஸ்டிக்கா பேர் வந்துட்டா போதும். நான் ஃபில்ம் மேக்கர் ப்ரூவ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு ஒண்ணு ஒர்க் பண்ண போறதே கிடையாது. பண்ணவும் போறதில்ல. நான் ஷார்ட் ஃபிலிம்லயே அத பண்றதில்ல. ஃபீச்சர் ஃபிலிம்ல எங்க பண்ண போறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். இதுதான் பாயிண்ட். உங்களுக்கு டைம் இருந்தா பண்ணுங்க. இல்லன்னா மத்தவங்கள கோத்து விட்டுருங்க. ஸோ அதுதான். இங்க ஃப்ளாஸ் இருக்கு டைம் லிமிட்ல அப்டின்னா, அங்கேயும் ஃப்ளாஸ் இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியல. இதுதான் என்னோட பாயிண்ட். எல்லா படத்துலயும் சொல்லுங்க நீங்க சொல்ற ப்ரோ. மாதிரி ஃபிளாஷ் இருக்கும் கண்டிப்பா. ஆனா வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து பண்றதால நம்மளுக்கு எங்க ஃபிளாஷ் வரும்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அதுதான் ப்ரோ. நீங்க அந்த டைம் டைம் எடுத்து பண்றதால ஃப்ளாஸ் இருக்காதுன்றது உங்களால நான் அஷ்யூரிட்டியா சொல்ல அதத்தான் முடியாதுல்ல. சொல்றேன். அஷ்யூரேட்டா சொல்லணும்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். நீங்க வந்து டைம் கம்மியா இருக்கனால அப்ப எது இதுவும் தப்பு கெஸ் எது பண்ணலாம்ல. கரெக்ட்னு கொஞ்சம் அதை கெஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். ஏன்டா இது அப்படிலாம் ஒண்ணும் அது என்ன கிடையவே சொல்லுவாங்க, கிடையாது ப்ரோ. கஷ்டம்ன்றது இல்ல. உங்களால முடியல அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கிறீங்க. இந்த டைம்க்குள்ள என்னால முடியாது அப்படின்னு நீங்களே உங்கள கொஞ்சம் குறைவா எடை போட்டுறீங்க. அதுதான் மேட்டர். அப்படி இல்ல. ஒரு ஓகேவா? டயத்துக்கு ஒரு சில முடியாதுன்னு வேலையை இல்ல. தான் பண்ண முடியும். ஒரே ஒரு டயத்துல வந்து நாள்ல 10 வேலையை பார்க்க ஃபீச்சர் முடியாது. ஃபிலிம் இல்ல. ஒரு நாள்ல கூட ஃபீச்சர் ஃபிலிம்க்கான கதை எழுத முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. மேபி அது ஒரு வாரமா மாறலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? நீங்க எழுதலாம் ப்ரோ. முடியாது ஆனா அது ஒரு நாள்ல ஒரு நேரத்துல உட்காந்து எழுதி முடிக்கலாம். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி வராது. அதான் நான் நான் சொல்றேன். எழுதுறது நான் நினைச்ச மாதிரி தான் ப்ரோ வரப்போகுது. நான் எதுக்கு ஓகே மாத்தணும்? ஓகே ஓகேவா? அப்புறம் எழுதி உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஓகேவா? நான் எழுதுறது நான் அதைத்தான் நினைச்ச சொல்றேன். மாதிரி தானே எனக்கு இல்ல, வரப்போகுது. ஜெனரல் ஆடியன்ஸ் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா போதாதுல்ல ப்ரோ. ஜெனரல் ஆடியன்ஸ் பிடிக்கும். இப்ப ஜென்ரலா நீங்க சொன்னீங்க நானும் அததான் பீஸ்டுக்கு சொன்னீங்க. சொல்றேன். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புடிச்சா போதும்ன்றத உங்க டைம் லிமிட்குள்ள முடிச்சிருங்க. இப்ப தியாகராஜ குமாரராஜன்லாம் 8 வருஷம் எடுக்குறாரு. அவரு செம்ம அது ஃபில்ம் மேக்கரு. அவரோட விஷயம், நேஷனல் அவரோட அவார்ட் இது வாங்குறாரு. அது. ஓகே. அதெல்லாம் நான் தப்பு சொல்லல. ஆனா புரொடியூசர் கதி போச்சுல்ல. அவரு ஃபில்ம் மேக்கர் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஸோ அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்துட்டு ஆர்டிஸ்டிக்கா படம் பண்ணுங்க. டைம் எடுத்து பண்ணுங்க. ஆனா அட் த எண்ட் ஆஃப் தி டே கலெக்ஷனும் ஒரு பாயிண்ட்ட வச்சுக்கங்க. அப்புறம் டைம் லிமிட் குடுத்தா குறைலாம் சொல்லாதீங்க. உங்களால முடியலன்னா விட்டுருங்க. நீ அததான் நான் பிசினஸா சொல்றது. பார்த்தா அது ஒரு பிசினஸ் தான் ப்ரோ. ஐயா ஆர்ட்டா நான் பார்த்து நீங்க பிசினஸா இது பண்ணீங்கன்னா, பார்த்ததே இல்லையா? பிசினஸா பார்க்கறனால தான் நீங்க இந்த புரொடியூசர் என்ன டயத்துக்குள்ள இதை நம்பி பண்ணணும், காசு நீங்க பெரிய போட்டா ஆள் ஆகணும்னு ஒரு எண்ணம் வருதுல்ல. அது பிசினஸ் தான் எனக்கு ஆமா. தெரிஞ்சு. அதுல என்ன தப்பு? இப்ப ஐயா எனக்கு இப்ப பேர் பிசினஸா பார்க்கலாம்னு சொல்றீங்களே, கிடைக்கணுன்றதுனால தானே அதான் நான் சொல்றேன். வொர்க் பண்றேன். ஆமா ப்ரோ. அது பிசினஸ் இல்ல போனா. ஏனே நம்மளும் குரோ ஆகணும். பெரிய ஆனா மத்தவங்களும் குரோ ஆகணும் க்ரோ ஆனா அப்படின்ற அதிக ஒரு பட பாயிண்ட் சான்சஸ் வரும். இருக்கு. அதனால உங்கள லெவல் ஹை ஆகும். சேலரி ஹை ஆகும். ஆயிட்டு போகட்டுமே. இப்ப நான் ஒரு வேலை பார்க்குறேன். அதைத்தான் ஒரு சொல்றேன். வருஷம் நான் ஃபுல்லா பிசினஸா பார்க்காதே நான் சொல்றேன். உங்கள பொறுத்தவரை பிசினஸா பாருங்க. என்ன பொறுத்த நான் பிசினஸா நான் பார்க்க பிசினஸா மாட்டேன். நான் சொல்ல வரல ப்ரோ. என்னோட ரெகக்னேஷன் நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். என் படம் நெறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுல என்ன தப்புன்னு சொல்றேன். நீங்க கலெக்ஷன்ன்ற ஒரு மேட்டரே விட்டுருங்களேன். நெறைய பேருக்கு ரீச் ஆகணும். அதுக்கு என்ன வழி? ஸ்டார வச்சு பண்ணா வித்தின் டைம் லிமிட்ல பண்ணாலும் நெறைய பேர் ரீச் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். அது அப்ப இல்ல லவ் டுடேல என்ன அப்படின்னா சொல்லுவீங்க அது ப்ரோ? ஒரு பாயிண்ட். லவ் ஆ? டுடே லவ் டுடே வந்துச்சு. இப்ப கந்தாரா வந்துச்சு. 2018 வந்துச்சு. இதெல்லாம் ஆமா. அதுவும் ஸ்டாரும் டைம் கிடையாது. லிமிட்ல தான் வொர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன 10 வருஷமா டைம் குடுத்துட்டாங்க. நான் ஓகேவா? 10 அதுவும் வருஷம், டைம் 20 வருஷம் லிமிட்டட் எடுக்க தான் யாரும் இருக்கும். சொல்லல. இங்க ஒரு 6 வந்திருக்குல்ல. மந்த்ஸ், 5 மந்த்ஸ் இப்ப குடுத்தாலே போதும் மேக்ஸிமம். சரி ப்ரோ. அதே டைம் லிமிட்குள்ள எடுக்கப்பட்டோம். ஜெயிலரும் வந்துச்சு. எல்லாருக்கும் புடிச்சுச்சு. கலெக்ஷனா நான் சொல்லல. எல்லாருக்கும் புடிச்சுச்சு. ஜெயிலர் எனக்கு ஓகேவா? ஜெயிலர் வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து வெறும் மாஸ் மூவ்மெண்ட் தான். கண்டென்ட்டா எதுவும் அந்த அளவுக்கு ஹை இல்ல. அதுதான் நான் ப்ரோ. மாஸ் மூவ்மெண்ட் அந்த உங்களுக்கு மாஸ் பிஜிஎம் நீ கட் மூவ்மெண்ட் பண்ணிட்டு வேற நார்மல் ஜெனரல் பிஜிஎம் போட்டு அந்த ஆடியன்ஸ் அளவுக்கு என்ன ப்ரோ? உங்களுக்கு மாஸ் மூவ்மெண்ட் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு அதுதானே புடிச்சிருக்கு. அப்ப அது வைக்கிறது தப்பு இல்லல்ல. நான் ஃபிலிம் மேக்கரா அத சொல்றேன் ப்ரோ. நெறைய ஜெனரல் பேர் ஆடியன்ஸ் சொல்றேன் பார்த்தாங்க. ப்ரோ. ஃபிலிம் என்ன மேக்கரா ப்ரோ? உங்களுக்கு பிடிச்சா? உங்களுக்கு ஃபிலிம் மேக்கரா உங்களுக்கு பிடிச்சா? நீங்க ஒரு ஃபிலிம் மேக்கர். ப்ரோ அந்த படம் நான் உங்களுக்கு பிடிச்சா? தியேட்டர்ல விசில் அடிச்சு கை தட்டின்னு இருந்தேன். ஃபில்ம் மேக்கர் ஆகட்டும், ஜெனரல் ஆடியன்ஸ் ஆகட்டும் எனக்கு புடிச்சிருந்துச்சு. அண்ணா தான் எனக்கு எனக்கு பொறுத்தளவுக்கு புடிக்கவே இல்ல. அதுவே ஸ்டார் கண்டென்ட்டா நடிச்ச ஒரு படம் தான். ரொம்ப லோ கண்டென்ட், ஸ்கிரீன் பிளே ஒஸ்ட் பொறுத்தளவுக்கு ஒஸ்ட் தான் அந்த படம். நல்ல
கண்டென்ட் ரஜினி சார் அவரோட ஏஜுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அத மாசா பண்ணியிருக்காரு. அப்படிதானே நம்ம அவர் ரஜினி சார பொழப்புக்காக பண்றாரு பாக்கணும். ப்ரோ. அவர் ஏஜ்ன்னுலாம் சொல்லாதீங்க. அவரு அடுத்து நம்ம தான் பெரிய ஆளுன்றத காமிக்கிறது இன்னும் ஓடிட்டே இருக்காரு. அதான் வேற அது ஒண்ணும் இல்ல. தப்பு இல்லையே. இப்ப எக்ஸாம்பிள் நெல்சன அந்த போட்டு இல்லைங்க எனக்கு இல்லைங்க மட்டும் ரஜினி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு சந்தானத்தை அந்த ரிப்ளேஸ் பண்ணியிருந்தா அந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்குமா? அதே மாசம் எது விட்டுருந்தா எதுக்கு ரஜினி ப்ரோ எடுத்து ரிப்ளேஸ் சந்தானத்தை பண்ணணும்? ஒரு லோவான ரொம்ப ஹை பாப்புலர் இல்லாத ஒரு ஹீரோ போட்டிருந்தா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அந்த படம். அதுதான் ஸ்டார் வேல்யூன்னு நான் சொல்றேன். அவரு நடிச்சதுனால தான் அது அவ்வளோ பேசப்பட்டுச்சு, அவ்வளோ கலெக்ஷனும் ஆச்சு. அதுதானே ஸ்டார் அப்பதான் வேல்யூ. இதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஃபிளா எனக்கு தெரிஞ்சு. ஸ்டாரை வச்சு நம்ம இல்ல நான் எதுவுமே பெரிய சொல்றேன். இல்லாம ஸ்டாரை வச்சு நம்ம படத்தை மூவ் பண்ணிடுறோம் ஃப்ரண்ட்ல. நான் ஸ்டார வச்சு படம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸ்டார் இல்ல சான்ஸ் இல்ல கொடுத்தா மிஸ் நான் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். ஜெயிக்கணும் தோக்கணும்னு சொல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா படம் கண்டென்ட்டே நல்லா இருந்தா ஸ்டார் இருந்தா ஓரளவுக்கு 50-50ன்ற மாதிரி ஆயிடும். ஓரளவுக்கு அவங்களே பாத்துக்குவாங்கன்ற மாதிரி ஆயிடுது. அப்ப நம்ம டைரக்டரோட எல்லாரும் வேலை என்ன வேலை? நெல்சன் கம்பேக் அப்படின்னு தான் ப்ரோ சொன்னாங்க நிறைய பேர். யாரும் இல்ல ரஜினி நான் சார் அதேதான் நான் கம்பேக்னு சொன்னேன். சொல்லல. ரஜினி எடுத்துட்டு வேற ஒரு ஹீரோ போட்டிருந்தா ரொம்ப லோவான ஹீரோ இப்பதான் வளர்ந்துக்கு வர ஹீரோ ஜேயோ யாரோ ஒரு ஹீரோ போட்டிருந்தா இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குமா படம்? சரி, கண்டென்ட்டான ஒரு படத்துல வேற ஒரு ஹீரோ போட்டிருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்குமா? இப்போ வந்து அதுவும் இல்ல. 2018 அவங்களுக்கு எக்ஸாம்பிள் 2000 நீ இப்ப திருஷ்யம் சொன்னீங்க. மோகன்லாலுக்கு பதிலா வேற யாரும் நடிச்சிருந்தா அந்த படம் ஓடி இருக்கு என்ன பொறுத்தளவுக்கு. நான் ஆ, அடிச்சு சொல்றேன். ஆமா. ஆ. 2018லயும் அந்த டைரக்டர் அப்படி நடிச்சிருக்காரு. 4 பேர் பண்ணிருக்காங்க. டொவினோ தாமஸும் ஸ்டார் தான். அவர் என்ன ஸ்டார் இல்ல. சரி ஒரு அதான் ஸ்டார் டொவினோ தாமஸ் கண்டென்ட் படத்துல தூக்கிட்டு வேற கேரக்டர் அங்க பொறுத்துனாவும் ஓடி இருக்கும். லவ் டுடே இந்த அளவு யாரும் கலெக்ஷன் ஆயிருக்கும்னு நினைச்சிருக்கீங்க? பிரதீப் கிடையவே நான் கிடையாது. பார்த்ததே இல்ல. லவ் டுடேல பிரதீப்ன்ற அப்பதான் அந்த படத்துல பாக்குறோம். அதுபடி இந்த அவர் கோமாளி படத்துல ஒரு சீனுக்கு வந்துட்டு போவாரு. அந்த படம் எப்படி ஹிட் ஆச்சு? அதுல பெரிய ஸ்டார் வச்சுதான் ஹிட் ஆகுறதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு. ஆமா நான் ப்ரோ. அதைத்தான் ஸ்டார் சொல்றேன் நானு. வச்சுதான் ஹிட் ஆகுது. அததான் நானும் சொல்றேன். கண்டென்ட்ட வச்சு படம் ஹிட் ஆகவில்லை நான் சொல்லல. கண்டென்ட்டுக்காகவும் ஓடுது, ஸ்டாருக்காகவும் ஓடுது. கண்டென்ட்டுக்காக மட்டும் ஓடுது அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி ஸ்டாருக்காக மட்டும் ஓடுது அப்படின்றது கிடையாது. நான் ஓகேவா? சொல்ல வர்றது அதுக்காக 2 ஸ்டார வச்சே பேலன்ஸ்ன்னு நான் பேச வரல. ஸ்டார வச்சு படம் பண்ணும்போது கண்டென்ட்டே இல்லனாலும் படம் ஜெயிக்குது. கண்டென்ட்ட வச்சு படம் பண்ணும்போது ஸ்டார் வேல்யூ சப்போஸ் பிரதீப் ஆண்டனி படத்துல இப்ப 100 crores கலெக்ஷன் சொல்றான்ல லவ் டுடே, அதே இதுல அட்லீஸ்ட் ஒரு ஜெயம் ரவி இல்ல விஷால் இந்த மாதிரி இது வச்சிருந்தா இன்னும் அதிகமா ஆயிருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கும்னு சொல்றேன். கலெக்ஷன் விட்டுருங்க, ரீச் இன்னும் நிறைய பேர் ஆயிருக்கும்னு சொல்றேன். இதுதான் ஸ்டார் இல்ல வேல்யூ. இல்ல ப்ரோ நான் அது ரீச்னு நான் கண்டென்ட் சொல்ல தானே. வரல ப்ரோ. இது லவ் டுடே எல்லாத்துக்கும் ரீச் ஆச்சு. 2018 நல்லா ரீச் ஆச்சு. எல்லாம் நல்லா ரீச் ஆச்சு. நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிரீன் பிளே கூட எடுத்துக்கேன். உங்க இதுல ஸ்கிரீன் பிளேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நம்மளுக்கு பெரிய பெரிய ஸ்டாருக்கு ரொம்ப மாசான மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு படத்தை நம்ம 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 தான் டைரக்டர். நம்ம என்ன சொல்றோமோ அதான் கேட்கணும். அவங்களுக்காக ஆடியன்ஸ்க்கு அந்த மாஸ் மூவ்மெண்ட் வைக்க கூடாது நம்ம. அது தப்பு என்ன பொறுத்தளவுக்கு. அதுதான் ப்ரோ. வைங்க ஒரு சீன் 2 சீன் உங்களோட வைங்க. ரைட்டிங்ஸ்ல ஒரு ஸ்டார் வச்சு கேட்டோம்னா உங்களோட ரைட்டிங்ஸ்ல எனக்கு இதெல்லாம் வைங்க அப்படின்னு யாரும் கேட்க போறது கிடையாது. நீங்க தான் எழுதுறீங்க. அப்ப நீங்க எழுதும்போது அது உங்களோட படம் தானே. ரூமர்ஸா நிறைய பேர் சொல்லுவாங்க, லோகேஷே வந்துட்டு விஜய்க்காக அதை மாத்திட்டாரு இதை மாத்திட்டாரு அப்படின்ட்டு. அவர் அப்படியெல்லாம் அதான் கேட்டுக்க நடக்கும் ப்ரோ. மாட்டாரு. அவங்க வந்து ஆடியன்ஸ் திருப்திப்படுறதுக்காக ஒரு சில சீன் நடக்கும் கேட்பாங்க கண்டிப்பா. ரூமர் நடக்கும் ரூமர்லாம் சொல்றேன். ரூமர் அப்படிதான் நான் அதான் சொல்றது ரூமராவே இருக்கட்டும். நடக்கல அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொல்றது ரூமராவே இருக்கட்டும். ஓகேவா? நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கான டைம் லிமிட் கொடுத்துட்டு உங்களுக்கான ஃப்ரீடமும் கொடுக்குறாங்க, பட்ஜெட்டும் கொடுக்குறாங்க. யாரை வேணாலும் ரைட் எடுத்துட்டா டைம் லிமிட் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள உனக்கு நீ ப்ரூவ் பண்ணு, பெஸ்டா ப்ரூவ் பண்ணு அப்படின்றது தான் கேக்குறாங்க. ஓகேவா? அவங்க நீங்களும் க்ரோ ஆகணும், நானும் க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல என்ன தப்பு அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். ஆமா அப்புறம் நீங்க சொன்னீங்க கரெக்ட் தான். அது ஓகே தான். நான் உங்கள்கிட்ட கரெக்டான கண்டென்ட் இருந்துச்சு, உங்களோட கான்ஃபிடென்ட் இருந்தா போகலாம், மூவ் ஆகலாம். எதுவுமே கண்டென்ட் இல்ல ஒன்லயே நம்ம வச்சுட்டு ஓகே போலான்ட்டு ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி நீ சொல்லுவீங்களே அது மாதிரி தான். எங்கேயும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப. இல்ல ப்ரோ. இன்னைக்கு பீஸ்ட் ஃபிளாப்னு மேபி நெல்சனை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் பீஸ்ட் எடுத்த கால்னால தான் இன்னைக்கு ஜெயிலர் வந்துச்சு. இல்லைன்னா வரதுக்கான வாய்ப்பு சான்சஸ் கம்மி தானே. இல்ல ஓகேவா? பேஸ்ட் ரிலீஸ் ஆகிற முன்னாடியே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அடுத்து ரஜினி வச்சு தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஆனா பாதி படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் படம் பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணேன்ட்டு அவர் ஆடியோ லான்ச்ல சொல்லுவாரு. ஜெயிலர் ஆடியோ. அதுக்கப்புறம் பீஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிட்டு லாஸ்ட் ஒரு அப்புறம் அடுத்து ரஜினியோட பண்ணலன்ட்டு அது ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு இடையில. அதுக்கப்புறம் தான் இல்ல அவனோட லைஃப் ஸ்பாயிலர் ஆகிட்டு தான் ரஜினி வந்து மறுபடியும் சான்ஸ் கொடுத்தாரு அவருக்கு நெல்சனுக்கு. ஆனா அவரே தன்னை மூடுற மாதிரி நெல்சன் ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு இல்ல. அதுதானே பண்ணிட்டாரு. அது மேட்ரு. ஓகே பண்ணிட்டாரு. அதான் நான் சொல்றேன். நான் வந்து என்ன சொல்றேன்னா ஸ்கிரீன் பிளே எல்லாம் கரெக்டா
கண்டென்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஸ்க்ரீன் பிளே, கண்டென்ட் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. வெறும் ஸ்டாரை வச்சு ஆமா ப்ரோ. படத்தை தள்ளி புஷ் நீங்க பண்ணிடாதீங்க சொல்ற இந்த மாதிரி மாஸ் சொல்றேன். எலிமெண்ட் ஒரு கண்டென்ட் தான் நான் சொல்றேன். ஹீரோக்காக அவங்க மாத்தல, கதைக்காக மாத்துறாங்க. மேபி சில கதைகள் ஸ்லோ மோஷன். இப்ப கேஜிஎஃப் சாப்டர் 2ன்ற மாதிரி ஒரு கதையில யஷ் யாருக்குமே தெரியாது. அதுல அதுதான் இருக்கு, அதுதான் டிமாண்ட் பண்ணுது அந்த கதையை. வைடர் ஆடியன்ஸ், நார்த் இந்தியா, வேர்ல்ட் லெவல்ல அவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது அதுதான் வைக்க முடியும். யஷ் ஆமா ப்ரோ. இல்ல நடிச்சிருந்தாலும் சரி. யஷ் யார் நடிச்சோம் அந்த படம் ஹிட்னு தான் நான் சொல்றேன். அதே மாதிரி தான் இந்த படத்துல ஜெயிலர் படத்துல வேற யாரும் போட்டிருந்தா ஹிட் ஆயிருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். ஆமா, யஷ் தவிர வேற யார் நடிச்சிருந்தாலும் ஹிட்டா இருக்காது ப்ரோ. வடிவேல் நடிச்சிருந்தா ஹிட்டா இருக்குமா? சந்தானம் நடிச்சிருந்தா ஹிட்டா இருக்குமா? அவர் இங்க கர்நாடகால பெரிய மாஸ். நான் கர்நாடகால இருந்ததுனால சொல்றேன். அவர் வேற லெவல்ல ஒரு ஸ்டார் இங்க. ஓகேவா? அது நான் அவ- பேன் இந்தியா லெவல்ல ரீச் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த படமும் 1000 crore எந்த படம் அடிச்சிச்சு? யா இப்ப தங்கல் எடுத்துக்கிட்டாலும் அதுதானே கண்டென்ட்டுக்காக தான் ஓடிச்சு. அதுலயும் மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுலயும் மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆமா, கண்டென்ட்டுக்காக மட்டும் நான் படம் மாஸ் ஓடுறது எலிமெண்ட் வைக்கிறது தப்பு இல்லை நான் சொல்ல வரல. முன்னாடி கமர்ஷியல் என்ன பண்ணுவாங்க, 5 பாட்டு, காமெடி சீன்ஸ், இது மாதிரி ஒரு சில இதுல ஃபைட் கண்டிப்பா இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ மாஸ் மூமெண்ட் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ. அப்ப அது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்ப சாங்ஸே குறைச்சிட்டாங்கல்ல, தேவையில்லாத இல்ல காமெடி அதே எடுத்துட்டாங்க. அதுக்கு பதில் இப்போ மாஸ் மூமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன் நானு. எவ்ரி ஜெனரேஷன் மாறும் ப்ரோ. அவங்க ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஆக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் பண்றாங்க. இங்க புதுசா ஒன்றும் கிரியேட் பண்ண முடியாது. அதுதான் என்னோட பாயிண்ட். ஓகேவா? அவங்க பழைய விஷயத்த எப்படி நம்ம ஸ்டைலுக்கு மாத்தலாம், இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாக்குறாங்க. ஒர்க் அவுட் ஆகலையா, அடுத்த படத்துக்கு அப்படியே மாத்தி ஒன்னு எடுக்கிறாங்க, அடுத்த படத்துக்கு ஒரு மாத்தி ஒன்னு எடுக்கிறாங்க. ஸோ அது தப்பே இல்லை. அப்புறம் ஸ்டார்னா அப்படிதான் நடிச்சாகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி விவசாயிலேயே ரஜினி சார் அப்ரோச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மணிகண்டன் சார். ஸோ அப்படி பண்ணி அவர் நடிச்சிருந்தா அந்த ஆர்டிஸ்டிக் தம்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இல்ல. நம்மளே ஏத்துக்க மாட்டாங்கடா படம் இது அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ ஸ்டார்னா அவங்களுக்கான வேல்யூ இருக்கு. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது பண்றாங்க. மோரோவர் அவங்க ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல, டைரக்டரே அப்படி நினைச்சு எழுதுறாங்க. அது யாரும் இருக்கணும் இல்ல அப்படின்றதெல்லாம் சொல்றது இல்ல. சொல்ல முடியாது bro. இந்த ஒரு சில விஷயம் சொல்ல முடியாது. இதெல்லாம் சொன்னா அவங்க லைஃப் அதே ஸ்பாயில் ஆகிறதுக்கு மாதிரிதான் நிறைய நானும் சான்சஸ் இருக்கு. சொல்றேன். நீங்க சொல்ற விஷயத்தையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. என்னது அதுதான் ப்ரோ, என்னோட டைம் எப்படி டைம் கம்மியா கொடுக்குறதுன்றதா? டைம் கம்மியா கொடுக்கறதாகட்டும், ஸ்டாருக்காக சில கதைகள் எழுதுறதாகட்டும், ஸ்டார் ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்றதாகட்டும், அதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அதான் உண்மை. நீ நம்புறது நம்பாத உங்க இஷ்டம். ஓகேங்களா? அதே உண்மையா மாதிரி இருந்தாலும் ஸ்டார் அவங்க வந்து talent ஜட்டியோடையும் சாயல் நடிக்கிறதுக்கும் ஓகே. அவங்க எந்த ரிஸ்க்கும் போறதுக்கு ஓகே ரெடியா இருக்கான்னு சொல்றாங்களே. அதே ஸ்டார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் கொடுத்து இந்த ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு எதுக்கு bro? 2-3 என்ன டிராஃப்ட்ல பண்ணிடுறீங்க? போறத maximum 2-3 சும்மா டிராஃப்ட்ல போறது இன்னும் காசு தான் 2-3 waste டிராஃப்ட் எக்ஸ்ட்ரா பண்றீங்க. எழுதுன்ற மாதிரி சொல்லலாம் அவங்க. எதுக்கு ப்ரோ 3 டிராஃப்ட் எக்ஸ்ட்ரா எழுதுனா மட்டும் 3 ஹவர் 4 ஹவரா படம் எடுக்க முடியும்? அப்படி கிடையாது. நீங்க ஒரு ஒன் லைன் சொல்றீங்க, அந்த ஒன் லைன்ல எல்லா கண்டென்ட்டும் கரெக்டா இருக்கா அப்படின்னு. ஸ்டார்ன்றப்போ அவனுக்கு சுயநலமா தான் யோசிப்பான். நீங்க தான் வரீங்க, உங்களுக்கு ஒரு கால் வருது, அதை எடுக்கிறதும் எடுக்காததும் உங்க இஷ்டம். இப்ப விக்னேஷ் வந்து அஜித் குமார் சார் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாரு இல்ல. ஓகேவா? எனக்கு அப்ப தெரிஞ்சு ரொம்ப நாள் அது மேக்ஸிமம் இப்படி நடந்திருக்கு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். என்னது பெரிய பெரிய ஹீரோ வந்து இது மாதிரி ஒரு டைரக்டர் முன்னாடியே இது பண்ணிட்டு வேணாம்னு சொல்றது இதுதான் ரொம்ப நாள் கழிச்சு இது நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்பதான் ரீசெண்டா. அஃபிஷியலா அப்டேட் பண்ணிட்டு மேபி நடந்திருக்கலாம். முன்னாடியே நிறைய படங்கள் நடந்திருக்கு அந்த மாதிரி, நம்மளுக்கு தெரியல அவ்வளவுதான். அது பிரச்சனை இல்லை. மேபி அந்த ஸ்டார் வேல்யூக்கு ஏதோ இவர் ஆட் பண்ணாம இருந்திருக்கலாம், இல்ல அஜித் சாரே கூப்பிட்டு இவரு வந்துட்டு போகாம இருக்கலாம், இக்னோர் பண்ணிருக்கலாம். நாளைக்கு ரெடி பண்ணி சார், நாளைக்கு ரெடி பண்ணி சார்ன்ட்டு. அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நம்ம ஒரு விஷயம் அஜித் சார் சைட்ல அவர் பண்ண விஷயம் கரெக்டு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்க உங்களுக்கு டைம் கொடுக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க வைஸா அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். உங்களை ரொம்ப அழுத்தி போட்டு எனக்கு இது வைங்க இது வைங்க அப்படின்னு யாரும் ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஒன்லைன் சொல்றீங்க, அந்த ஒன்லைன்ல நீங்க எப்படி வேணாலும் டெவலப் பண்ணுங்க, நான் பண்றதுக்கு ரெடி. நீங்களா தான் சாங் இருக்கட்டும், ஃபேன்ஸ் இவ்வளோ எதிர்பார்ப்பாங்க, எல்லாருக்கும் வைடா ரீச் ஆகணும், அந்த எண்ணமும் தப்பில்லை அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். கண்டென்ட்ன்றது மாறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிக்கா ஒரு விஷயம், டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் பார்த்தோன்னா, நம்ம பார்க்காத ஒரு விஷயங்கள் பார்த்தோன்னா அது கண்டென்ட் படம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கோம். ஸோ அது ஏற்கனவே ஒரு இடத்துல வந்திருக்கும், நம்ம பார்க்கல, அவ்வளவுதான். இங்க கண்டென்ட் படம்னாலும் சரி, ஸ்டார் படம்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஈக்குவல் எஃபர்ட் தான் போட போறது. அதுக்கான ரீச் எது அதிகமா இருக்கோ அதை வச்சுதான் டைரக்டரும் சரி, சரி, ப்ரொடக்ஷனும் நான் சரி, ஒரு ஸ்டாரும் கேள்வி சரி கேட்கிறேன் அதை ப்ரோ. நோக்கி போறாங்க. உங்களுக்கு ஸ்டாருக்கு இது கிடைச்சிருச்சு, நீங்க டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இது கிடைச்சிருச்சு, சான்ஸ் கிடைச்சிருக்கு. உங்க ஸ்டைல தான் நீங்க கதை எழுதணும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாஸ் மூமெண்ட் நீங்களா வைக்க கூடாது.
அது என்னோட விருப்பம் இல்ல. இப்ப நான் எழுதுறதே என்னோட டச் தான் அப்படின்னு நான் நினைச்சுன்னு இருக்கேன். அப்ப அது தப்பு இல்லல்ல. ஓகேவா? அப்புறம் வேற புரியுதா அதே நான் அதே சொல்றது? இடத்துல நான் என்ன சொல்றேன், அதே இடத்துல வேற ஹீரோ இருந்தா அதுக்கு அதுக்கு அப்படி அங்க என்ன யோசிப்பீங்க? அப்பனா நீங்க வந்து அது அதுவே அங்க ஸ்டாருக்கு தான் இது குடுக்குறீங்க. ஸ்டாருக்கு தான் முக்கியத்துவம் குடுக்குறீங்க. கண்டென்ட் இப்ப குடுக்க நான் மாட்றீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்டாருக்கு கண்டென்ட் ஸ்கிரீன் பிளே முக்கியத்துவம் குடுக்க குடுத்து மாட்றீங்க. ஒரு கதை எழுதுறேன் அப்படின்னு, இப்ப எனக்கு நீங்க சொன்ன மாரி ஸ்டார் கால் பண்றாருன்னு வச்சுக்கங்களேன். ம், ம். அ எந்த கதைனா எடுத்துன்னு வாப்பா. நீ தான்ப்பா அடுத்த டைரக்டர் அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. நானும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவரு என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஒன் லைன் சொல்லுப்பா புடிச்சிருந்தா வொர்க் பண்ணலாம். ஒன் லைன் நான் சொல்லிடுறேன். வொர்க் பண்ணலான்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நான் டெவலப் பண்றது முழுக்க முழுக்க என்னோட இதுதான். நான் எடுத்துன்னு போய் குடுத்துட்ட உடனே, இல்லப்பா இது நம்மளுக்கு வொர்க் அவுட் ஆவாது. ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு எந்த ஸ்டாரும் சொல்றது கிடையாது. இப்ப எனக்கு அவங்க தெரிஞ்சு அப்படி லியோ படத்துக்கு கூட லலித் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல ஏதோ கொஞ்சம் மாத்தணும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு போல. அத விஜய்ட்ட புரொடக்ஷன் சொல்லி கம்பெனிக்கும் விஜய் வந்து டைரக்டருக்கும் இல்லங்க அவர் மாத்துறதுல டைரக்டரா தப்பு விஜய்ட்ட இல்ல. தான் சொல்லியிருப்பாரு. டைரக்டர்ட்ட பேசிக்க மாட்டாரு. விஜய்ட்ட சொல்லி விஜய் அதுக்கப்புறம் லோகேஷ்ட்ட சொல்லியிருப்பாரு பேசி தான் அப்படின்றது மாத்துற மாதிரி இருக்கும். கன்ஃபார்மா நம்மளுக்கு தெரியாது இல்ல ப்ரோ. இல்ல அவரே தெரியாத சொன்னாரு. வரைக்கும் அவரே சொன்னாரு. இன்டர்வியூல சொன்னாரு. என்னன்னு லலித் விஜய் சார் லலித்தே சொன்னாரு. சொன்னாரு அப்படின்னு. நான் விஜய் சார்ட்ட இந்த ஓகே. மாதிரி அப்படி கொஞ்சம் எனக்கு சொல்லியிருந்தாலும் அது ப்ரோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இல்ல. இப்ப உங்களுக்கு அட் எண்ட் ஆஃப் தி டே உங்க கதை நீங்க ரீச் ஆகணும். நீங்க பாதியிலேயே ஒரு படத்துல கூட விட்டுட்டு வந்துரலாம். அதை யாரும் கேட்க போறது கிடையாது. இல்ல ஓகேவா? நான் என்ன நீங்க சொல்றேன்னா, நீங்க வந்து சொன்னீங்களே ஸ்டார் வந்து வந்து எந்த இன்வால்வ் பண்ண மாட்டாங்க ஸ்கிரிப்ட்லன்னு சொன்னீங்களே, அத சொல்ல வரேன் நானு. இன்வால்வ் இல்ல ப்ரோ. இன்வால்வ் பண்ண மாட்டாரு அப்படின்றது உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொன்னேன். அப்படி அவங்க சொல்லியிருந்தாலும் தப்பில்ல அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். ஓகேவா? அது மாசா மேபி ரீச் ஆகலாம். அது பிரச்சனை இல்ல. ஏன் இவ்ளோ பெரிய கேஜிஎஃப் 2லயே பேட் நரேட்டர் பிரசாந்த் நீல் அப்படின்னு சொல்லிட்டு யஷ்ஷ இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நான் நிறைய விஷயங்கள் மாத்துனேன் அப்படின்ட்டு யஷ் சொல்லி பிரசாந்த் நீலையும் அதையே சொல்லியிருக்காரு. அவரே நிறைய விஷயங்கள் மாத்துனாரு சில ஸ்கிரிப்டுக்காக. என்னோட அப்புறம் சோல் மாஸ் எங்கேயுமே மூவ்மெண்ட் பாதிக்கல. வந்து வைக்கிறதுக்கு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு சான்சஸ் நெறைய இருக்குல்ல. இருக்கு. ஆனா அது உறுதியா சொல்ல ம். முடியாது அப்படின்ற. அப்படி இல்ல அவங்க நீங்க சொல்லி சொல்றீங்களே, இல்ல அதனால அவங்க சொல்ல படம் மாட்டாங்க. சக்சஸ் டைரக்டர் தான் ஆச்சுன்னா சொல்லுவாங்கன்னு நீங்க சொன்னீங்க. டைரக்டர் தான் ரைட்டிங்ல அது பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களே, அதுக்காக நான் சொல்ல வரேன். ப்ரோ இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம். ஆனா எப்படி நடந்தாலும் தப்பில்ல. அட் த எண்ட் ஆஃப் தி டே குடுக்குற டைம் லிமிட்ல படம் வெளிய வரணும். அதுதான் மேட்டர்ஸ். ஓகேவா? இப்ப ம். நான் எழுதுற டிராஃப்ட்டே சில டைம்ஸ் எனக்கு பிடிக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஆமால்ல, இவரு சொன்னது கரெக்ட் தான். இப்ப நீங்களும் நானும் ரைட்டரு. நான் என் கதைய கெடுத்துட்டு உங்களுக்கு குடுக்குறேன். இல்ல ப்ரோ இது நீங்க தப்பா எழுதியிருக்கீங்க. ஆ நான் வந்துட்டு மாத்தணும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றேன். உங்களுக்கு புடிச்சா ஏத்துக்கங்க அப்படின்னு அ நீங்க ஒரு விஷயம் அது சொல்றீங்க. ஓகே. அத நான் ஏத்துக்கிறலாம் ப்ரோ. மாத்துறேன். அதே அது தானே ஓகே. ஸ்டாரும் சொல்றாரு. அதே இல்ல தானே ஸ்டாரும் நான் சொல்றாரு. சொல்றேன் கேளுங்க. அது ஓகே. என்னால ஏத்துக்கலாம். இப்ப அதுல கொஞ்சம் ஏதோ இது தப்பா சொல்லும்போது அத மாத்திக்கணும்னா நம்மளும் ஆமா தப்புன்னு மாத்தலாம். இப்ப ஸ்டார் இல்ல அந்த கதை டிசிஷன் கதை நல்லா ஃபைனல் இருக்கு. டிசிஷன் டைரக்டர் கிட்ட இல்ல தானே இருக்கு. கதை கதை சொல்றேன் கேளுங்க. கதை நல்லா இருக்கு. ஆனா எனக்கு மாஸ் மூவ்மெண்ட் எதுவும் இல்ல. மாஸ் மூவ்மெண்ட் வைங்க நான் இவர் சொன்னாருன்னா, இல்ல நான் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்படியே அவரு இந்த டைரக்டர் வேணாம்னு சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 99% இருக்கு. 99% இருக்கு. இப்ப விக்னேஷ் சிவனுக்கே அப்படி சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்கங்க. அதுல என்ன ம். தப்புன்னு நான் கேட்கிறேன். அவரோட குரோத்துக்காக இப்ப நம்மளே அப்படித்தானே ஃபிலிம் மேக்கர்ஸ் எனக்கு பேர் வரணும். என் படம் நெறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுனால தானே வொர்க் பண்றோம். நம்ம வந்துட்டு நான் இங்க மதனப்பள்ளியில இருக்கீங்க. நீங்க எங்கேயோ ஆர்மில அந்த சைடு இருக்கீங்க. இங்கேயே இருந்துரணும் கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு நம்ம நெனைக்கிறது இல்லல்ல. குரோத் மேல குரோத் ஆகணும். அது தப்பாவும் நடக்கலாம், கரெக்ட்டாவும் நடக்கலாம். அதே தான் ஸ்டார் கரெக்ட் தான் சொல்றாங்க. ப்ரோ. அது எக்ஸ்ட்ரா அடிஷனல் சீன் தேவையில்லாம் மூவிக்கு அது சம்பந்தம் இல்லாத சீன்லாம் திணிக்காதீங்க. அதை வச்சு மூவி நகர்த்தாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அதுதான் ப்ரோ. அது ஃபைனல் கால் டைரக்டர் கிட்ட தான் இருக்கும். கண்டிப்பா எனக்கு வச்சா தான் நான் படம் நடிப்பேன் அப்படின்னு யாரும் சொல்லப் போறது கிடையாது. அப்படி அப்படி சொன்னா இல்லைன்னு சொன்னா டேரக்டர் தூக்கிடுறாங்க. அங்க அதெல்லாம் பிரச்சனை எங்க? டைரக்டர் தூக்குறதெல்லாம் இதே கிடையாது. அப்படி மாத்துனா கண்டிப்பா அது வெளிய வந்துரும். பெரிய லெவல்ல ரீச் ஆயிடும். இதுவரைக்கும் அந்த மாதிரி படம் வந்ததில்ல அப்படின்றது தான் பாயிண்ட். நீ தான்டா டைரக்டர், நான் சொல்றது தான்டா கதை அப்படின்றது இங்க ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு ஒன்லைன் புடிச்சு தான் வொர்க் பண்றாங்க. இதுல நீங்க மாஸ்டர்லயே ஆகட்டும், இல்ல பீஸ்ட்லயே ஆகட்டும், இல்ல லியோலயே ஆகட்டும் எல்லாமே டைரக்டர் டச்சுன்னு சில விஷயங்கள் இருக்கு. இவங்க தான் வாண்டடா எழுதுறாங்க. அந்த மாதிரி நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா எழுதுறாங்க. இது நடக்காமலயும் போயிருக்கலாம். ஸ்டார சொல்லி பண்ணியிருக்கலாம். அது வொர்க் அவுட் ஆவற பட்சத்தில் அவங்க சொல்றதும் தப்பில்ல அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆ. என்னன்னா டைம் இருந்து என்கிட்ட கதை இருந்தா ஓகே நான் ஒத்துக்கிருவேன். அப்படி என்கிட்ட கதை ப்ரோ இல்ல அவர் ஒன்லைன் என்ன இருந்தா நான் ஒத்துக்க சொல்றாருன்னா, மாட்டேன். அவ்வளவுதான். நீங்க கணேஷ் என்னோட ப்ரோ இது வந்து இதான். ஒண்ணு ப்ரோ ஒரே நான் ரொம்ப நிமிஷம் ப்ரோ. சுத்தி வர தேவையில்ல. அது ப்ரோ. நந்தீஷ் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட ஒன்லைன் சொல்லி போட்டு டெவலப் பண்றேங்கிறாரு. ஹரி ப்ரோ என்ன சொல்றாருன்னா, ஒன்லைன் சொல்றதுக்கு முன்னாடி கதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான்.
2 ஆ. பேத்தோட அப்புறம் இது ஒண்ணுதான். ஸ்டார் சொல்லி சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுற பட்சத்தில் ஃபைனல் கால் டைரக்டர் தானே எடுக்கிறோம். சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுற பட்சத்தில் அது தப்பில்ல. அதுக்கு எக்ஸாம்பிளே கேஜிஎஃப் 2 இருக்கு. நெறைய விஷயங்கள் அவரு இல்ல சொல்லி ப்ரோ, நான் மாத்திருக்காரு. என்ன அது ஒர்க் அவுட் அது ஆயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, கதையில கன்டென்ட்ல இது தப்பா இருக்கு. மாத்துனா ஓகே. அது ஓகே. நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இல்ல கதைக்கே சம்மந்தம் இல்லாம அந்த சீன எனக்கு வைக்கணும். அப்படி பில்டப்க்காக வைக்கணும்ன்றதுக்கு அது வைக்க வேணாம்னு நான் சொல்ல அந்த வரேன் நானு. விஷயம் எப்ப தெரிய வரும்னா, படம் ரிலீஸ் ஆயி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு அதுக்கே சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, இது ஒரு சூப்பர் படம். அவரு சொன்னதே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஜெயிலர் சக்சஸ் மூவி. சரிங்களா? எனக்கு ஆமா. அந்த போய் அந்த கன்டென்ட்டாவும் டைமண்ட் ஏதோ எனக்கு புடிச்சிருக்கு. எனக்கு ஃபேமிலி இல்ல நான் என்ஜாய் சொல்றதுக்கு முன்னாடி பண்ணாங்க. நீங்க சொல்லிட்டீங்க. சரி சொல்லுங்க. அந்த அப்ப நீங்களே சொல்லிட்டீங்கன்றேன். அந்த சீனே தேவையில்ல. எதுக்கு அடிஷனலா இவங்களா தனியா புதுசா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு, அங்கிட்டு இருந்து எங்கெங்கேயோ போயிட்டு வருது. அதெல்லாம் அந்த திணிச்ச மாரி தான் விஷயம் இருந்துச்சு. நெல்சன் தான் ப்ரோ டிசைட் ஆமா. பண்ணியிருப்பாரு. அது நெல்சன் அவரு தான் டிசைட் பண்ணாரு. ஓகே கரெக்ட் தான். நான் என்ன சொல்ல வரேன்டா, அது திணிச்ச மாரி இருக்குல்ல. இப்படி வர வேணான்ற மாரி நான் சொல்றேன் நானு. ஒரு ஃப்ளோல அதான் வேணும். ப்ரோ. அது பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். உங்களுக்கு திணிச்ச மாரி இருக்கு. நெறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்ப இப்ப நம்ப ஒரு படம் புடிக்கல. அதனால அது மொத்தமா அப்படி ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்றது கிடையாதுல்ல. எனக்கு அந்த படம் பிடிக்கல. அதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறது ஓகே. ஆனா இந்த மாரி படமே வரக்கூடாது. இவங்க திணிக்கிறாங்க. இதனால தான் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுது. இதனால தான் தமிழ் சினிமாவே கீழ போகுது. அப்படின்ற பாயிண்ட் இங்க இல்ல. அவங்க தமிழ் சினிமா குரோத்துக்கும், அவங்களோட குரோத்துக்கும், ஸ்டார்டமோட குரோத்துக்கும், ஆடியன்ஸ் புடிச்ச மாதிரி பிசினஸ் குரோத்தாவும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் யோசிச்சு ஒரு கதை பண்ணி, அது இண்டஸ்ட்ரி குரோத்துக்காக ஒரு விஷயம் பண்றாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா? சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். அதே மாரி ஆர்டிஸ்டிக் சைடு வந்துட்டேன்னா, நான் சுயநலமா ஒண்ணு எழுதணும். எனக்கு நெறைய பேர் வைக்கணும். அது நேஷனல் அவார்ட் கிடைக்கணும். அது கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு திருப்தியா 100% ஒரு படம் எடுக்கணும். இதுதான் படம். நீங்க உங்களுக்கு புடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா பாருங்க. அப்படின்றவங்களும் இங்க எடுக்கிறவங்க இருக்கா. அவங்க சைடு க்ரோ ஆயின்னு தான் இருக்கு. அருண் மாதேஸ்வரனே பெரிய எக்ஸாம்பிள் இல்ல. அவரு புடிச்ச மாதிரி தான் நான் படம் பண்ணுவேன். யார் இது பண்ணா இன்னைக்கு தனுஷ் நம்பி பெருசா ஒண்ணு கேப்டன் குடுத்திருக்காரு. மில்லர் அப் பெருசா ஆ குடுத்துட்டு எவ்வளவு டைம் அப்படி எடுத்துட்டாங்க நீங்களே குடுக்கும்போது பாத்துங்க அதுக்கு. நான் அதத்தான் சொன்னேன். டைம் எடுத்து பண்ணா உங்களால நல்லா பெருசா அது பண்ணலாம். ஃப்ளாப் ஆவறதுக்கான ஸ்டார வாய்ப்பு இருக்கா இல்லையா? டைம் எடுத்து ஆமா பண்ணாலும் ப்ரோ. ஒரு படம் ஃபிளாப் ஆ ஆகுறதுக்கு சான்சஸ் கம்மி தான் நான் சொல்றேன் நானு. இது நம்ம டைம் கம்மியா சான்சஸ் இருக்கு. ஃபிளாப் ஆகுறதுக்கு கம்மின்னெல்லாம் சான்சஸ் அடிச்சு சொல்ல அதிகம் நான் முடியாது. சொல்றேன். அதே என்ன ப்ரோ தான் நான் இங்கேயும் சொல்றேன். டைம் லிமிட் வச்சு பண்ணும்போது ஃப்ளாப் ஆவறதுக்கான சான்சஸ் இப்ப கம்மி. நீங்க அதே எக்ஸாம்பிளுக்கு தான் இவர நானும் சொன்னீங்க சொல்றேன். யாரு? கார்த்திக் சுப்ராஜ் சொன்னீங்க. அவர் டைம் எடுத்து பண்ணனால ஜெகமே தந்திரம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னீங்க. அவர் டைம் எடுத்து பண்ணனால தான் இன்ன வரைக்கும் ரொம்ப எத்தனை வருஷம் 10, 15 வருஷமா இன்ன வரைக்கும் பெரிய டைரக்டரா இன்னும் இருக்காரு. அவர் படம் வந்து இன்னொரு ஹைப் இருக்கு நம்மளுக்கு. ஏன்டா இல்ல அவர் ப்ரோ. படம் ஜெகமே அவ்வளோ தந்திரம் வந்து அந்த Netflixனால அப்படி போயிருச்சுன்னு அவரே நெட்ஃபிளிக்ஸ்க்காக தான் சொன்னாரு. அந்த கட்ஸ் டக்கு டக்குன்னு பண்றதுக்காக தான் அந்த கட்ஸ் அதுதான் எடிட்டிங் பிரச்சனை. ப்ராப்ளம் சொன்னார் அவரு. மகானும் ஒரு டைம் லிமிட்டுக்குள்ள எடுத்த ஒரு படம் தான் ப்ரோ. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தான் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ரேண்டமா 2 படம் விக்ரம வச்சு. இந்த பக்கம் கோப்ரா, அந்த பக்கம் மகான். என்ன கேட்டீங்கன்னா, மகான் கோப்ரா விட பயங்கரமான படம். எனக்கு பர்சனலா மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியல. நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த படம். 2 தடவ பேக் டு பேக் 2 நாள்ல. ஆனா எக்ஸாக்ட்டா இதுதான் நடந்திருக்கு அப்படின்றது சொல்றது வந்துட்டு தான் என்னால ஏத்துக்க முடியல. அந்த பாயிண்ட்காக தான் நான் நிக்கிறேன். டைம் எடுத்து பண்றதும் சரி, டைம் எடுக்காம பண்றதும் சரி, ஒர்க் அவுட் ஆகும். அதுல நீங்க கரெக்ட்டான ஸ்கிரீன் பிளே ஸ்டோரியா நீங்க மாத்த முடியாது. அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஸ்டோரியால எதுவுமே மாத்த முடியாது. ஸ்கிரீன் பிளேவும், டைரக்ஷனும் நீங்க பக்காவா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, கரெக்ட்டா முடிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டம் வரும்போது பெரிய பட்ஜெட் குடுக்குறாங்க. யார வேணாலும் ரெக்ரூட் பண்ணிக்கோங்க. யார வேணாலும் ஹீரோயினா போட்டுக்கோ. அவங்களுக்கு ஸ்டார்டம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு தளபதி 68 மீனாட்சி சௌத்ரி எனக்கு தெரிஞ்சு அவங்க தெலுங்குல 2, 3 படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொலைன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். இவ்ளோ பேர் ஹீரோயின், ஸ்டார் ஹீரோயின் இருக்கும்போது அவர கூட்டின்னு வந்து கூட நீங்க படம் பண்ணுங்க. அதுவும் பிரச்சனை இல்ல. எனக்கான எலிமெண்ட்ஸ் வைங்க அப்படின்றது கன்ஃபார்மா சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அது ஸ்டோரிக்குள்ள இருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒர்க் அவுட் ஆகுற பட்சத்தில் அது வைக்கிறதும் தப்பில்ல அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். இப்ப மார்க்கண்னே பார்த்தீங்கன்னா, அதே மாரி தானே ப்ரோ. இப்போ எஸ்.ஜே. சூர்யா ஐடியா குடுத்தங்காட்டி இந்த 2 பேத்துக்குமே டபுள் ஆக்ஷன் வந்துச்சு. வெறும் விஷாலுக்கு மட்டும் டபுள் ஆக்ஷன் தான் இருந்துச்சு. இப்ப எஸ்.ஜே. சூர்யா வந்து இப்போ வில்லனும் டபுள் ஆக்ஷன், ஹீரோ டபுள் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அத புடிச்சுட்டு அவரு போய் ஒரு ஸ்கிரீன் பிளே மாத்துனாரு. ஸோ இந்த மாரி நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த கெட்டத வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணாம ஃபில்ம் மேக்கர்ன்றதுனால மேக்ஸிமம் நல்லதே எடுத்துப்போம். அதுக்காக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவோம் குறிப்பிட்ட டைம்ல. இல்ல சார் ஒர்க் அவுட் ஆவாது. எஸ்.ஜே. சூர்யாவுக்கு போயிட்டு இல்ல சார் நீங்க சொல்றது ஒர்க் அவுட் ஆகல. நீங்க நடிங்க நான் இப்படியே வச்சு பண்ணியிருந்தாலும் அவர் வேணான்னு சொல்ல போறது கிடையாதுல்ல. ஏன்னா கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணி போட்டுருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சிருக்கும். சப்போஸ் இத விட பெருசா அது ஒர்க் அவுட் ஆயிருந்தா, அப்ப நான் அப்படி சொன்னேன். அவரு ஒத்துக்கல. ஆனாலும் இப்படி வச்சதே நல்லதா போச்சு அப்படின்னு தானே பேச்சு வந்திருக்கும்.
அதே எஸ்ஜே சூர்யா ஜிகர்தண்டா டபுள் ஆக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐ மீன் அதே ஃபிலிம் மேக்கர் ரோல் எனக்கு என்னவோ பெருசா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை சார் அப்படின்னு ஹோல்டு பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் கண்டிப்பா என்னை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லலை, ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் இல்லை வேணாம் அப்படின்னு நிவில் பாண்டிஷெட்டிக்கு போனாராம், வேற யார்கிட்டயோ போனாராம், மறுபடியும் இவர்கிட்டயே பேக் வரும்போது நான் ஹோல்டு பண்ண தான் சொன்னேன், என்னை விட சொல்லலை, சரி நான் பண்றேன். ஷூட்டிங்லயும் ராகவா லாரன்ஸ் இன்டர்வியூ பாருங்க, எஸ்ஜே சூர்யா இன்டர்வியூ பாருங்க, நிறைய விஷயம் இவங்க இன்புட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய இவங்களும் டேரக்டர்ஸ்ன்றதுனால அதையும் தாண்டி அவர் பிடிவாதமா பிடிச்சி ஒன்று பண்ணிட்டாரு, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சப்போஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தலன்னா இதையே தான் நான் அன்னைக்கும் சொன்னேன், நீங்க கேட்கல அப்படின்றது பேச்சு வந்திருக்கும். ஸோ இங்க சக்சஸ் ரேட் தான் மேட்டர். அது கலெக்ஷனா வந்துருச்சுன்னா கலெக்ஷன் பார்க்காதீங்க, ஆர்டிஸ்டிக்கா பாருங்க அப்படின்றது. ஆர்டிஸ்டிக்கா வந்துருச்சுன்னா என்ன மாதிரி ஆட்கள் எப்படின்னா ஆர்டிஸ்டிக்கா அவ்வளவுதான் இருக்கு, கலெக்ஷன் அடிக்கலையே அப்படின்னு பேசுவோம். ஸோ இதுதான் அதான் ப்ரோ. point. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெண்டுமே மாதிரி நடந்தது. பிடிக்கும் பிடிக்கல, அது பிரச்சனை இல்ல ப்ரோ. ஆஹ் நம்ம எடுக்கிறது நம்ம நம்மளுக்கு ஃபிலிம் சாட்டிஸ்ஃபையா இருக்கா? மேக்கரா இல்ல ப்ரோ, ஒருத்தங்களுக்கு எப்படி சொன்னாலும் அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. நீங்க அதை பார்க்காதீங்க. உங்களுக்கு எடுக்கும்போது இது ஓகே, இது கரெக்டா வரும்னு நினைக்கிறீங்களா, அது போதும். அது முன்னாடி அதேதான் பேசுறது bro. நமக்கு தேவையில்லை. ஆமா. அந்த அதுதான். முடிவு உங்களுது மட்டுமே இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸ்டார் தான் இருக்கலாம், வேற ஒரு ரைட்டர்ஸா இருக்கலாம், சாதாரண பாத்திர கழுவுற ஷூட்டிங் ஸ்டேட்ல பாத்திர கழுவுற ஒரு ஆயாதா கூட இருக்கலாம். அது பிரச்சனை இல்ல. ஒர்க் அவுட் ஆகுது ஆகல அப்படின்றது நீங்க முடிவு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டம் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. கவலுதாரின்னு ஒரு படம் வந்துச்சு கன்னடால. தமிழ்ல இவர் நடிச்சிருப்பாரு சிபி, தெலுங்குல ஏதோ ஒரு புது ஹீரோ நடிச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது ஸ்கிரிப்டே அவர் மொத்தமா மாத்தினாராம். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆகட்டும் ஹீரோ மாத்தினாராம். அப்படி மாத்திட்ட பிறகு இல்ல சார் இது ஒர்க் அவுட்டே ஆகாதான்ட்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாராம். இது தனஞ்சய் சார் இருக்காரு இல்ல, அவர் தான் சொன்ன ஒரு விஷயம் இன்டர்வல்ல. அந்த மாதிரி போயிடலாம், இந்த பக்கம் வைஸ் வர்சாவும் போயிடலாம். இன்னைக்கு சிபி நடிச்சு ஓரளவுக்கு டீசெண்டா கலெக்ஷன், அதுவும் ஃபிளாப் தான் வச்சுக்கோங்க, கன்னடால பயங்கர ஹிட் அந்த படம். சப்போஸ் அவர் சொன்ன மாதிரி ஸ்டார் வேல்யூ மாத்தி எடுத்திருந்தால், தனஞ்சய் சார் எடுத்திருந்தா மேபி அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு என்ன முடிவோ அதை எடுத்துருங்க, அதுக்கு யாரும் குறுக்க வர்றதில்ல அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். என்னாலயோ ஹரிப்ரோவாலேயோ யாருன்னா பெரிய பாயிண்டா பேச முடியலன்னா சாரி, அப்புறம் தலைநோ வந்துருச்சுன்னா சாரி, அதுக்கப்புறம் என்னடா இவனுங்க வளர்றாங்கன்னு நினைச்சிருந்தாலும் சாரி. அது ரொம்ப பாயிண்டா பேசுனதால நான் பிடிவாதமா இருந்தா அவரு பிடிவாதமா இருந்தானா, ஏன்னா நான் நினைக்கிறது தான் கரெக்டுன்னு நானு, அவர் நினைக்கிறது தான் கரெக்டுன்னு அவரு, அதுல தப்பு இல்லை, கத்துக்குனா சரி. இதுல இருந்து அவரு சொன்ன பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கலாம் மைண்ட்ல, இல்ல நான் ஒரு பாயிண்ட்ல அவருக்கு சொன்னது ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், அவரும் நினைச்சு பார்த்திருக்கலாம் இவர் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானேன்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நிறைய பேசின்னு இருந்தோம். இதுல சரி எப்போ ப்ரோ. ரைட்டு தப்புன்னு நம்மளுக்கு தெரிய வரும்டா, இது நம்ம அனுபவிக்கும் போது தான் எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியும். ஆமா அது ப்ரோ. வரைக்கும் ஆனா நம்ம அத நம்ம பேசிட்டே இருக்கோம். ப்ரெடிக்ட் பண்ண இல்ல முடியாது. ஆஹா. ஸ்டோரி எழுதி, ஸ்கிரீன் பிளே எழுதி, படம் ரிலீஸ் ஆயிட்டு வந்துட்ட பிறகு அதுதான் தெரியும். ச்சே நான் அன்னைக்கு இல்ல அது நான் அது பண்ணல. சொல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்டா, இவ்வளவு நேரம் பேசணும் பண்ணல, நம்ம எது ரைட்டு தப்புன்னு தெரியாம நான் எனக்கு தெரிஞ்ச ரைட்டுன்னு நான் அவங்க பேசுறேன், நீ அவங்களுக்கு தெரிஞ்ச ரைட்டுன்னு நீங்க சொல்றீங்க. அது ரெண்டுமே தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரெண்டுமே கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்டா, அங்க அதான் போய் நம்ம நம்ம அனுபவிக்கும் முன்னாடியே போது தான் பாயிண்ட் தெரியும்னு சொல்றேன். சொல்லிட்டோமே. ஆஹ் ஆமா. நம்ம எல்லாருமே லேர்னிங் ப்ராசஸ்ல தானே இருக்கோம். நம்ம சொல்றது உம் தப்பா, எஸ்பெஷலி நான் சொல்றது, நான் எப்பயுமே ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருந்து ஒரு ஸ்டாண்ட்ல தான் நிப்பேன். அது தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எது கரெக்டா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கிறது. எது தப்பா இருக்கோ அதை விட்டுருங்க. ஏன்னா எல்லாரும் யூனிக்கா அவங்களோட ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ண போறோம். இவ்வளவு நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த டிபேட்டை. உங்களுக்கு அதுல கண்டிப்பா ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க ஒன்னா நீங்க நந்தீஷ் ப்ரோ ஸ்டாண்டா இருக்கலாம், இல்லாட்டி ஹரிஹரன் ப்ரோ மூலியமா ஸ்டாண்டா இருந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுல வந்து எண்டு நாங்க கொடுக்கல. உங்களுக்கு இதோட எண்டு ஏதாவது உங்களுக்கு முடிக்கணும்னு தோணும், நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. ஸோ நாங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, அதுல நிறைய என்ட்ரிஸ் போயிட்டு இருக்கு. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு டிபேட் அல்ல அடுத்த ஒரு ஃபிலிம் மேக்கிங் நாங்கள் சந்திக்கிறோம்.